பெண்களை விரும்பியபடி வெளிநாட்டுக்கு அனுப்புவதும் மீண்டும் வரவழைப்பதும். என்ன விளையாடுறீங்களா? உங்களுக்கெல்லாம் பொம்பளைங்களை வச்சு வாழை வக்கலாட்டி எதுக்குடா கல்யாணம் முடிக்கிறீங்க? எதுக்குடா புள்ள குட்டி பேக்கிறீங்க? வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு எதுக்குடா அப்புறம் அழுகுறீங்க? காசை காட்டிட்டு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போ. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகளின் பதில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். வெளிநாட்டுக்கு பணிப்பெண் வேலைக்கு சென்றவருக்கு வீட்டு உரிமையாளரால் சித்திரவதை. கணவனின் கோரிக்கையை செவிமடுக்காத அதிகாரிகள். தமிழன் அப்படின்ற ஒரு செய்தியில் இந்த தகவல் வெளியாகிருக்குது. செவ்வாய்க்கிழமை நவம்பர் 4 2025. கம்பளை நிருபர். சவுதி அரேபியாவுக்கு வீட்டு பணிப்பெண் வேலைக்கு சென்ற கொத்மலை பிரட்டாசி புரட்டோப் பூச்சிகோட தோட்டத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயான 26 வயது பெண் தான் பணிபுரியும் வீட்டு உரிமையாளர் தன்னை சித்திரவதைக்குட்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து நோய்வாய்ப்பட்டிருந்த தனது மனைவியை மீட்டு தருமாறு மேற்படி பெண்ணின் கணவரான ஆர் விக்னேஸ்வரன் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கோரியுள்ளார். விக்னேஸ்வரன் இது தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு புகார் அளித்துள்ளார். புகாரின் CD 475/25/10. அவர்களின் ஆலோசனையின் பேரில் குறித்த பெண்ணான தர்ஷினியை வெளிநாட்டுக்கு அனுப்பிய வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்தில் சென்று முறையிட்ட போது அவர்கள் தன்னை தாக்கியதாகவும் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஆம்பளைங்களாடா அப்படிடா இப்படிடான்னு கேட்கும்போது முதலாவது அப்போ இந்த ஏஜென்ட் எல்லாம் செய்கிறது என்ன? ஏஜென்ட் முதலாளிகள் எல்லாம் பொம்பளைங்களா? அப்போ அதில் இருக்கிறவங்களும் வெளிநாட்டுக்கு பெண்கள் அனுப்புகிறாங்கன்னா அவங்கள மாம்பளையா செக் பண்ணி பார்க்கணும். இது தொடர்பாக கடந்த 27 விக்னேஸ்வரனால் கொழும்பு வாழைத்தோட்ட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. புகார் NCIB 11/264/289. மேலும் வீடியோவில் தர்ஷினி கூறியதாவது, தனக்கு வழங்கப்பட வேண்டிய 4 மாத நிலுவை சம்பளத்தை கேட்டபோது தன்னை வீட்டு உரிமையாளரின் மகனான போலீஸ் அதிகாரி கடுமையாக தாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் சனிக்கிழமை இறுதியாக விக்னேஸ்வரனுக்கு தர்ஷினி தொலைபேசியில் மீண்டும் தொடர்பு கொண்டு வினவிய போது மீண்டும் தான் தாக்கப்பட்டதாகவும் குறித்த வீட்டிலிருந்து தன்னை வேறு இடத்திற்கு அழைத்துச் செல்ல தயாராகி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து விக்னேஸ்வரன் நுரலியா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு சென்று முறையிட்டுள்ளார். இதுக்கப்புறம் வர டாபிக் கொஞ்சம் நல்லா செவிமடுத்து கேளுங்க, ஸ்லோவாகவே வாசிக்கிறேன். அங்கிருந்து அதிகாரி ஒருவர், நீங்கள் விரும்பியபடி பெண்களை அனுப்பவும் நாட்டுக்கு அழைத்து வரவும் முடியாது. பெண்களை பராமரிக்க முதுகெலும்பு இல்லை என்றால் எங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம். அப்படி நாட்டுக்கு அழைத்து வர விரும்பினால் அவர்களுக்கு 8.5 லட்சம் பணத்தை பிணந்தாண்டாது பிணந்தின்னி கழுகள் தாண்டா. நீங்கள் எல்லாரும் பணத்துக்கு பிணம்னு எழுதியிருக்காங்க, ஆனால் சரியாக தான் எழுதியிருக்கிறாங்கப்பா. பிணத்தை கொண்டு வருவதற்கு பணம் வேண்டும் என கோரியதாக விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தான் உரிய இடங்களில் முறைப்பாடு செய்தும் யாரும் தனக்கு உதவ முன்வரவில்லை எனவும், ஆகவே தயவு செய்து தனது மனைவியை மீட்டு தருமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுப்பதாக விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நான் ஃபோட்டோ எடிட்டிங்கில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் குழந்தைகளுடைய ஒரு நிற்கிற ஃபோட்டோ, எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுறேன் எடிட்டிங்கில் பாருங்கள். இந்த செய்தி மாதிரி வாசித்தாலும் உண்மையிலே அந்த மனசுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? அந்த அவங்களுடைய காலெல்லாம் ரொம்ப அப்படியே புண்ணாகி இருக்குது. சுடுநீரை ஊற்றினாங்களோ இன்னும் தெரியல, ரொம்ப புண்ணாகி இருக்குது. இல்லை, அதிகாரிகளுடைய அசம்பந்தத்தனத்தை பாருங்கள், எப்படி பேச்சுன்னு பார்த்தீங்களா? அதே இலங்கையிலிருந்து ஆண்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு லட்சக்கணக்கில் காசு கேட்காம குறைந்த பண செலவில் வெளிநாட்டுக்கு அனுப்ப முடிந்தா நிறைய ஆண்கள் வெளிநாட்டுக்கு போக தயாராக இருக்கிறாங்க. பெண்கள் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாத்துக்கும் முற்றுமுழுதாக முதலாவது வெட்கப்படணும்.
இலங்கையினுடைய கடந்த கால அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளும் நாட்டின் இந்த வங்குரோத்த நிலைக்கு காரணமான அத்தனை பேரும் இதுக்கு பதில் கூறணும். சொந்த தாய்நாட்டுல தொழிலுக்கு வழி இல்லாம வாழ்றதுக்கு வழி இல்லாம சொந்த தாய்நாட்டை விட்டுட்டு ஒருத்தன் ஒரு குடிமகன் வெளிநாட்டை தேடி போறானா இருந்தா அந்த நாட்டு அரசாங்கம் தான் வெட்கப்படணும். தன்னுடைய நாட்டு மக்களை சரியா பார்க்க முடியாத அரசாங்கம் வெட்கப்படணும். அரசாங்க அதிகாரிகள் வெட்கப்படணும். இந்த பெண்களை விற்று பிழைப்பு நடத்தக்கூடியவங்க தான் வெட்கப்படணும். ஒரு ஆணுக்கு போகக்கூடிய அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்கான்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 10 லட்சம் கையில காசு இருந்தா இருக்குது. அதே இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, பெண்களுக்கு பணம் கொடுத்து இப்ப எல்லா இடத்துலையுமே இப்ப ஆண்களும் தேவை பெண்களும் தேவை. எல்லா நாட்டிலையுமே ஆண் பெண் இரு தொழிலாளர்களுமே வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு மட்டும் பணம் கொடுத்து வாங்குறாங்க, ஆண்களை பணம் கொடுத்தாத்தான் வாங்குறாங்க. அது என்ன நியாயம்னு புரியல. ஏன்னா அது சரியான ஒரு கோட்பாட்டுக்குள்ள அதை சரியா மேம்படுத்த தெரியல. அதுதான் மெயினான பிரச்சனை. தொழிலாளர் வேணுமா, இவ்வளவு பணம் நீங்க கொடுங்க, தொழிலாளர் அனுப்புறோம், ஆணோ பெண்ணோ. இந்த மாதிரி எல்லா நாடுகள்ல இருந்தும் சரியான ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தாங்கன்னா தாராளமாக பணம் கொடுத்தா தானே கடைக்கா இருந்தாலும் வேற எங்கே வேலைக்கு இருந்தாலும் ஆள் தேவைப்படும். ஒரு துப்புரவு தொழிலாளி எடுக்கணுன்னாலும் நீங்கள் பணம் கொடுத்தா பணத்தை கட்டுங்க, ஆளை கொண்டு வரோம். எங்கள் நாட்டில் இருந்து ஒரு ஆளை கொண்டு வரணும்னா ஆணோ பெண்ணோ பணம் கொடுங்க அப்படின்னு ஒன்று பணத்தை கொடுத்து வாங்கணும். இல்லையா குறைந்தபட்ச செலவுலையாவது இந்த தொழிலாளர்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வரணும். இது பெண்களை மற்றும் நல்லா காசு கொடுத்து வாங்குவாங்க, அதுக்கப்புறமா சம்பளம் கொடுக்கறதில்ல, சாப்பாடு கொடுக்கறதில்ல. 2 வருஷம் முடிஞ்சும் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதில்ல. அதுக்கப்புறமும் வச்சு சித்திரவதை பண்ணுறது, கொடுமை பண்ணுறது, இந்த மாதிரி பல சம்பவங்கள் தொடர்ந்தும் அரங்கேறிக்கிட்டே இருக்குது. சவுதி அரேபியா தான் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்குது. சவுதி அரேபிய தூதரக அதிகாரிகளே தயவு செய்து கொஞ்சம் முதுகெலும்போட செயல்படுங்க. நம்ம நாட்டு தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறது, இந்த நாட்டில் நம்மளுடைய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னும் போது இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் மட்டும் வேதனை வந்து போதாது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் வேதனைப்படணும், இதுக்காக வெட்கப்படணும். தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை உரிய நடவடிக்கை எடுங்க. இந்த சகோதரியை விரைவில் நாட்டுக்கு அழைத்து வரதுக்குரிய ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னா அவங்களுடைய கால்களுடைய நிலைமைகளை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. ரொம்பவும் காயப்பட்டிருக்கிறாங்க. அடித்து கொடுமைப்படுத்தினாலும் காசு கொடுத்தா தான் நாங்கள் அவங்கள எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எதுக்குன்னு புரியலை. அதே மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உங்களுடைய ஆட்சியும் சரி, உங்களுடைய அரசாங்கமும் சரி, இன்னும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பற்றி எந்த ஒரு கவனத்தையுமே செலுத்தலை. நாட்டுக்கு நல்லது செய்கிறீங்க, பல விடயங்களை கொண்டு வரீங்க, வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் வெளிநாட்டு தொழிலாளர்களை மொத்தமாகவே மறந்துட்டீங்க அப்படின்றது இந்த இடத்துல மிகவும் வேதனையோட தெரியத்தாரேன். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான எந்த ஒரு சாதகமான பதிலும் இன்னும் அரசாங்கத்திடம் இருந்து கிடைக்கல. அமைச்சராக ஒருத்தரை நியமிச்சிருக்கிறாங்க, விஜித ஹேரத். அவர் என்னதான் பண்றாருன்னே தெரியல. அவர் எதுக்காக அவரை நியமிச்சாங்கன்னு தெரியல. நிறைய அமைச்சு பதவிகள் அவர்கிட்ட கொடுத்துருக்குதாம். அப்போ இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமான அமைச்சு பதவியை வேற யாராவது ஒருத்தருக்கு கேபினட் மினிஸ்டரா கொடுத்துட்டா நல்லம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஹேண்டில் பண்ற மாதிரியே தெரியலையே. நம்மளுடைய நாட்டு பெண்களும் பாவம், ஆண்களும் பாவம். எங்கே தான் போய் சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், வைரல் பண்ணுங்கள். அதெல்லாம் எங்கே பண்ண போகிறீங்க? வேறு ஏதாவது இருந்தால் பண்ணுவீங்க.